ரிட்டைர்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டு ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பணப்பயன். அடுத்து சிபிஎஸ் வந்து எஸ்ஆர் புக்கு அனுப்பவே நீங்கள் சிபிஎஸ் அனுப்பியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று கவர்மெண்ட்டுக்கு செய்யணும்னு எங்களுக்கு நினச்சா கூட என்ன செய்யுங்க, நீங்களாம் தடை போடுறீங்க. அதெல்லாம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு இது பொருந்தாதுன்னு நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிடுறீங்க. அவங்க அதை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு கொடுக்க விடுங்க, அந்த நிம்மதியாவது கொடுங்க. முதல்ல ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த காலத்தை ஓட்டிட்டு இது பண்ணுவாங்க. எஸ்ஆர் கூட சிபிஎஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த 12 வருஷ பணப்பயனையாவது நாங்கள் நிம்மதியாக வாங்கிட்டு போயிருப்போம். சரி, இங்கே பேலன்ஸ் இருக்குதா, அந்த 20 வருஷம் பணப்பயன் கூட நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களா, அந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறீங்களா, இல்லை மொத்தமாக கொடுக்குறீங்களா, சில்லறையில் கொடுக்குறீங்களா, அழகாக நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். நாங்கள் எதுலேயுமே இல்லாத இன்னும் நடுவு காற்றை கொண்டு போய் விட்டுக்கிட்டு சிங்கம் புலி கரடி இதெல்லாம் சுற்றி இருக்கிற மாரி கொண்டு போய் எங்களை விட்டுக்கிட்டு இதெல்லாம் சித்திரவதைப்படுத்தாதீங்க. தயவுசெய்து பதிவாளர் புரிஞ்சுக்கங்க. அது இந்த துணைவந்திற்கான பதவியில் போட்டு அவங்க கேட்குறேன். நான் என்னோட சகோதரியாக நினச்சி கேட்குறேன், எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நான் நினச்சி கேட்குறேன். தயவுசெய்து இந்த காலை கொடுத்து கேட்டு இந்த 40 நாளாக உட்காந்துருக்குறோம். என்ன கோரிக்கையை, இந்த 15 வயசு கோரிக்கையை நீங்கள் சரி நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் பண்ண வேணாம், ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் அதிகாரிகிட்ட சொல்லிட்டே போதும், அவங்க ஏதோ செஞ்சு கொடுப்பாங்க. நான் செய்யணும்னு அந்த மனதை வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. நாங்கள் இங்கே வர்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இங்கே இருந்த நாங்கள் தான் இங்கே வர்றதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. உங்களுக்கு வந்து நன்மை தான். ஏன்னா வேலையே பலூன் அதிகமாக தான் இருக்கீங்க. இங்கே வந்தால் நாங்கள் சிறப்பாக வேலை செஞ்சு கொடுப்போம். பல்கலைக்கழகம் முன்னேறத்துக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதுபடி நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். நாங்கள் பல்கலைக்கழகம் வந்து சிறப்பாக இது பண்ணணும், சிறப்பாக இயங்கணும், நல்ல முன்னேற்றத்தை இது பண்ணணும், பழையபடி வரணும்னு தான் எங்களோட ஆசை. எங்களுக்கு வேலை இங்கே வந்து முன்னே நாங்கள் நுழைஞ்சு வேலை செய்கிறத விட இந்த பல்கலைக்கழகம் நல்லா இருக்கணுன்றது தான் பலரோட இது. ஏன்னா இந்த பல்கலைக்கழகம் இப்படி அழிஞ்சிடக்கூடாது. 3 வருஷம் நடந்துருச்சு. நம்ம அண்ணாமலை செட்டியார் சொல்கிறேன், இது வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட தான் தொடங்கியிருக்கிறாங்க. தயவு செய்து இதோட ஊற்றி முடியல, அது ஒரு பூட்டை போட்டு பூட்டிடலான்னு மட்டும் தயவு செய்து நினைக்காது. பாதி பில்டிங் பூட்டு போட்டு பூட்டிட்டீங்க. இதுவே எங்களுக்கு மன உளைச்சல், வெளியில் போனவங்களுக்கு தான் மன உளைச்சலாக இருக்குது. ஐயோ இங்கே பூட்டிட்டாங்களே, அங்கே பூட்டிட்டாங்களே, இது எப்படி திரும்பி பழையபடி ஆகும் அப்படின்னு இதில் இந்த மன உளைச்சலாக இருக்குது எங்களுக்கு. போனது 9 வருஷம் 12 வருஷம் மன உளைச்சலை விட இப்போ இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க, இது அதிகப்படியான மன உளைச்சலாக இருக்குது. அது இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கே வாழ்ந்தவங்களால மட்டும்தான் அதெல்லாம் உணர முடியும். வெளியேருந்து வந்தவங்களாலலாம் அதை உணர முடியாது. தயவு செய்து அந்த உணர்ச்சி இருக்கணும் உங்களுக்கு. இங்கேயே பிறந்து இந்த மண்ணிலே பிறந்து பதிவாளர்னு ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா தயவு செய்து இதை சீர்படுத்தி எங்கேயும் நல்லபடியாக வாழ வைங்க. உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நீங்கள் கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைங்க. நன்றி, வணக்கம். சகோதரி சங்கீதா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கமா இந்த அவலங்களை எடுத்து குமரலை